தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. வாஸ்துல பிரச்சனை இருக்கிறதுனால தான் தீராத நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கா? இப்போ வீடு ஒவ்வொரு இடங்களுமே நம்ம மனித உடம்போட தொடர்புடையது. இப்போ ஒரு அக்னி மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா கைகள் பாதிக்கப்படும், வாயு மூலை பாதிக்கப்பட்டால் கால்கள் பாதிக்கப்படும், ஈசானியம் பாதிக்கப்பட்டால் தலை அப்படிங்கிறது கழுத்து பாதிக்கப்படும். உங்களுக்கு இந்த பிரம்மஸ்தானம் அப்படிமா பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குது, பிரம்மம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனையை கொடுக்கும். அப்போது இந்த வீட்டில் சரி பண்ணுனா சரியாகுமானா 100% சரியாகும். விஜய் அவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொன்னார் இல்லைங்களா, இவர் முதல்வர் ஆவார்னு. அவரோட கணிப்பே 100% சரியாக இருந்துச்சான்னா இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒத்தையாரட்டையாக தான் பிடிச்சார். அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஒரு தொகுதியில் நின்றுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லணும். இப்போ நான் ஒரு வாஸ்துவில் சொன்னேன் அப்படின்னா, இதை செய்யுங்க, இது நடக்கணும். இந்த வாஸ்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஒரு மனுஷனை ஒரு சாதாரணமான மனிதனை ஒரு பிரம்மாண்டமான உச்சிக்கு கொண்டு வரணும்னு இந்த வாஸ்து செய்யும். வாஸ்துவில் நிறைய ஆழமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. நிறைய இடங்களில் தவறான வாஸ்து அமைப்பில் கோடிகளை கொடுக்கும், சூப்பராக இருப்பாங்க. அதே இடத்துல போய் அந்த தவறை சரி பண்ணுறப்போ இவங்க ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. கர்மா அப்படிங்கிறது அந்த வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஜாதகத்தை நான் வீட்டை வச்சு சொல்லுவேன். நான் உங்கள் ஜாதகத்தை சொல்ல முடியும், வீட்டை வச்சு 100% சொல்லலாம். வீடு தான் உங்கள் ஜாதகம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாஸ்து ரீதியாக நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து தங்கதுரை சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். சில பேர் வீட்டில் இந்த தீராத நோய் அப்படின்றது ஒன்று இருக்கும் சார். ஹாஸ்பிட்டலாக போவாங்க, நிறைய செக்கப்லாம் பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகம் ரீதியாகவுமே எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு தீர்வையும் அவங்க கொடுப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன சார்? வாஸ்துல பிரச்சனை இருக்கிறதுனால தான் தீராத நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கா? நிச்சயமாக. தொடர்ந்து நம்ம இந்த பதிவிட்டுட்டு வர்றோம். வீடும் நம்மளுடைய உடம்பும் ஒன்று தான். சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலகட்டத்தில் ரோட்டில் நிறைய பேர் படுத்திருந்தாங்க. அவங்க யாருமே பெருசாக கொரோனாவில் சாகலை. இதே கோடீஸ்வரனாக இருந்தாங்க, அழகாக வீடு கட்டியிருந்தாங்க. பட் அந்த வீட்டில் தான் நிறைய இறப்புகள் அப்படிங்கிறத நம்ம சந்தித்தோம். அப்போது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தன்மை கொண்டது. அப்போ வீடு ஒவ்வொரு இடங்களுமே நம்ம மனித உடம்போட தொடர்புடையது. இப்போ ஒரு அக்னி மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா கைகள் பாதிக்கப்படும், வாயு மூலை பாதிக்கப்பட்டால் கால்கள் பாதிக்கப்படும், ஈசானியம் பாதிக்கப்பட்டால் தலை அப்படிங்கிறது கழுத்து பாதிக்கப்படும். இதே தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இதில் ரெண்டும் இல்லாத உங்களுக்கு இந்த பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குது, பிரம்மம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனையை கொடுக்கும். அப்போது இந்த வீட்டில் சரி பண்ணுனா சரியாகுமானா 100% சரியாகும். இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க, பட் அந்த வீட்டை பார்க்க மாட்டாங்க. வீட்டை மாற்றினா 100% மாற்றம் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளுமே நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் மாற்றி உங்களுக்கு செலவாகுதா, நீங்கள் சரியாகலைன்னா அது என்ன செலவோ நான் கொடுக்குறேன்னு கூட நிறைய இடத்துல நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், பண்ணி சரியாக இருக்குது. ஏன்னா நமக்கு இதில் அந்த ஆழ்ந்த அனுபவம் இருக்குது. நம்ம இதை தான் பண்ணணும், இதை பண்ணுனா நடக்கும்னா 100% நடக்கும். நம்ம என்றைக்குமே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஃபேக்கான நம்ம எந்த ஒரு தகவலுமே நம்ம இதில் கொடுக்கறதில்ல. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களுமே 100% உண்மையான தகவல்கள், நடைமுறையில் இருக்கக்கூடியது. நான் பார்த்து அதை சரி பண்ணி அது சரியாக நடந்தால் மட்டும்தான் அந்த தகவல்களை நம்ம எப்போவுமே யூடியூப்பில் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போது சமகாலத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் பேசுகிறாங்க. நம்ம யூடியூப்பில் வாஸ்து தெரியும் நிறைய பேசுகிறாங்க. அதில் ஒரு நாள் வந்தவங்களும் வாஸ்து மட்டும் படித்தவங்களும் இருக்கிறாங்க. இதே நானும் என்னோடய நண்பர் ரவிரமணாவோடு நிறைய வாஸ்து வகுப்பில் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே 2 நாள் 4 நாள் வந்தவங்களாம் நான் 10 வருஷம் அனுபவம் 20 வருஷம் அனுபவம்னு இன்றைக்கி பேசுகிறாங்க. பட் என்னென்னா மக்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்காங்க. பட் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்போதைய சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத இருக்குது. ஸோ இது தாண்டி வரணும் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 34 மேலே தான் இது மாறும். ஏன்னா நம்ம கருத்து கணிப்பும் கூட மதிப்புக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம இந்த 2026 என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக கணிச்சு சொல்லியிருந்தோம். இதுவே
நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்கிறப்ப இந்த வருஷம் வந்து எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க, இல்லை மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த போட்டி போயிட்டே இருந்துச்சு. அப்போது அது ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நான் தான் முன்னாடி சொன்னேன், நான் சொன்னதாக நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பியிருந்தாங்க. பட் இது ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்கலை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொன்னார் இல்லைங்களா, இவர் முதல்வர் ஆவார்னு. அவரோட கணிப்பே 100% சரியாக இருந்துச்சான்னா இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒத்தையாரட்டையாக தான் பிடிச்சார். என்னென்னா, அவரே 2 தொகுதியில் நிற்க சொன்னார். நீங்கள் ஆணித்தரமாக உங்களுக்கு அந்த ஜோதிடத்தில் அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் ஒரு தொகுதியில் நின்றுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லணும். இப்போ நான் ஒரு வாஸ்துவில் சொன்னேன் அப்படின்னா, இதை செய்யுங்க, இது நடக்கணும் நடக்கணும். அதை விட்டுட்டு ஒத்தையாரட்டையை சொல்லக்கூடாது. இதை செஞ்சு பாருங்கள் நடக்கும், இல்லை இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் நடக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடாது. அதனால தான் நான் எப்போவுமே வாஸ்து அப்படிங்கிறதா முதன்மையானது. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாஸ்து வேடுங்க. ஒரு வீட்டில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தொடர்ந்து வருது, எவ்வளோ பெரிய சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமானது, விபத்துக்கள், இல்லை வேறு எதுவும் குடும்ப உறவுகளுக்கு சம்மந்தமானது, ஏதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வாஸ்துங்கிறத பாருங்கள். அந்த வாஸ்து அக்யூரேட்டான பலனை கொடுக்கும். நீங்கள் ஜோதிடத்தில் அக்யூரேட்டாக எடுக்கவே முடியாது. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் ஜோதிடத்தில் பார்த்துட்டோம், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வந்து கருத்து கணிப்புகளை சொல்லுவாங்க, ஆனால் முடியாது. பொதுவாகவே இப்போது நீங்கள் இந்த வாஸ்துன்னு நம்ம இந்த ஜோதிடத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கருப்பு போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி. இதை நம்பி நிறைய மக்கள்கள் ஏமாந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வாஸ்துவில் வடமேற்கு திசையை நம்ம எடுக்கிறோம். வடமேற்கு திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடமேற்கு வடக்கு திசை இதெல்லாம் வந்து சினிமா தொடர்போட தொடர்புடையது. வடமேற்கு அப்படிங்கிறது இந்த கேதுவோட படுத்தி தான் நம்ம எடுப்போம். அப்போது ஒரு வீட்டில் ஒரு ஆண் ஜெயிக்கிறாங்க, அல்லது ஒரு ஆண் அரசியல் ஒரு வெற்றி பெறுறாரு, ஆண் பிரபலியமாகறாருன்னா கிழக்கு திசை அடைப்பட்ட வீடுகளில் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம கிழக்க போய் ஜன்னல் வைம்பாங்க, அது தப்பு. அப்போ அடிப்படை வாஸ்து தெரிஞ்சவங்க இந்த கிழக்க ஜன்னல் வைங்க, கிழக்க தெரிஞ்சால் ஜன்னல் வைங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத ஆட்கள் சொல்கிறது. திரும்ப திரும்ப சொன்னதைவே சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் மூளைக்குத்து, வீதி குத்தல், இந்த கிழக்கு ஜன்னல் வை, மேற்கு ஜன்னல் வை, இதெல்லாம் ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு இது மக்களை ஏமாத்துறது. அப்போது ஒரு அரசியல்வாதி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆன்மீகவாதி அதில் வந்து பிரபலியமான என்ன பண்ணணும், ஒரு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலில் பிரம்மாண்டமான வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வாஸ்துவில் அழகாக பிரித்து பார்க்கலாம். அப்போது விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அவர் வீடு கிழக்கு அடைப்பட்ட வீடு. ஏன்னா கிழக்கு அடைப்பட்டால் தான் சினிமா துறையில் ஒரு வின் பண்ண முடியும். இதுக்கு என்ன பலன் கொடுக்கும்னா, மேற்கு தான் பலன் கொடுக்கும். கிழக்குக்கு அப்படியே எதிர் திசை தான் மேற்கு. மேற்கு பலன் கொடுக்கும். இந்த மேற்கு அப்படிங்கிறது சனியுடைய ஆளுமைக்கு உண்டான இடம். அப்போ மேற்கு போய் தான் ஒரு வீட்டுக்கு சனியுடைய ஆளுமை. இந்த சனி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கு சனி திசை சனி புத்தி எது வந்தாலும் 7.5 ஆண்டுகள் நடக்கும். இப்போது பொதுவாகவே இப்போ 2026 வந்துட்டாங்க, 2034 வரைக்கும் இவரோட காலகட்டங்கள் ஓடும். அப்புறம் இந்த சனியோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சனினாலே கருப்பு. நீங்கள் இந்த கருப்பு போட்டு, கருப்பு கோட்டு, கருப்பு ட்ரெஸ்ஸு, கருப்பு காரு, இது எல்லாமே சனியுடைய ஆளுமை. இந்த சனியுடைய ஆளுமை என்ன பண்ணுன்னா, வேற்று மதம், வேற்று ஜாதி, வேற்று நாடுகளோட தொடர்பை கொடுக்கும். அப்போ இந்த வேற்று நாடு, வேற்று மதம், வேற்று ஜாதி இதை எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா, இந்த கருப்பு பொட்டிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வீட்டுடைய மேற்கு பகுதியிலேருந்து எடுக்கணும். இது ஒரு அழகாக இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த வாஸ்து வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஒரு மனுஷனை வந்து ஒரு சாதாரணமான மனிதனை வந்து ஒரு பிரம்மாண்டமான உச்சிக்கு கொண்டு போகணும்னு இந்த வாஸ்து செய்யும். அவ்வளோ அற்புதமான விஷயங்களை செய்யும். அப்போது இந்த சனியோடைய ஆளுமை மேற்கு திசை அப்படின்னாலே, இவர் எப்படி மேற்கு திசையை வந்து நீங்கள் கணிக்கிறீங்க சார்னு கூட நிறைய கேட்கலாம். அப்போ மேற்கு திசை சனியோட ஆளுமை அப்படின்னா, பொதுவாகவே இவர் வந்து என்னென்னா, இந்தியாவில் பிறந்திருந்தாலும் கூட மேற்குலக நாடுகளுடைய மதத்தை தான் தழுவுறார். அவருடைய ஃபார்மெட்டில் தான் வர்றார். அப்போது அந்த மேற்குலக நாடுகள் அந்நியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்துடுது. அந்த இடத்துல சனியோடைய ஆளுமை அப்படிங்கிறது கொடுக்குது. கிழக்கு அடைபட்டிருக்கு. ஸோ இவர் சினிமா துறையிலிருந்து அரசியல் துறையில் பிரபலியம் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து 2026 விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார், பிரம்மாண்டமாக வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். பட்டு இந்த ஒத்தையாரட்டையாக பிடிச்சி சொன்னவங்க நிறையா சொன்னாங்க. நம்ம இந்த ஒத்தையாரட்டையாக்கெலாம் நம்மக்கிட்ட இடமே இல்லை. சொன்னால் 100% இது நடக்கணும், நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. அதனால் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படிங்கிறத சொல்லலாம்.
இப்போ பொதுவாகவே ஒரு கூற்று இருக்குல்ல சார், கிழக்கு வாசல் அப்படின்னா வெற்றி, மேற்கு வாசல் அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு எண்ணமே வந்துருச்சு, கிழக்குல மட்டும்தான் வாசல் வைக்கணும், மேற்குல வாசல் வச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையே தோல்வியில முடிஞ்சிரும் அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல கேள்வி. மதிப்புக்குரிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்த வீடு தான். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வடமேற்கு, மேற்கில் தான் என்ட்ரன்ஸு. அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா? இன்றைக்கி நம்பர் 1 அவர் தான். இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் இருக்கார். அப்புறம் எப்படி மேற்குனா நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? மிகப்பெரிய துணிக்கடைகள் இருக்குது இன்றைக்கி, மிகப்பெரிய நகைக்கடைகள் இருக்குது. இது எல்லாமே மேற்கு திசை பார்த்தது. மிக பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறதும் மேற்கு திசை பார்த்தது. அப்போ எப்படி நீங்கள் எப்படி மேற்கு திசை அப்படிங்கிறது தோல்வின்னு சொல்ல முடியும்? நிறைய நகைக்கடைகள் கிழக்கு பார்த்து வச்சு தோல்வி அடைஞ்சு காலி பண்ண இடங்கள் இருக்குது. அப்போது கிழக்கு மட்டும்தான் எப்படி நீங்கள் வெற்றின்னு சொல்ல முடியும்? 4 திசைகளுமே சம பலன் கொண்டது. அப்போது யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தெரியணும். இப்போது பொதுவாகவே ஒரு சனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறோம். இப்போ இந்த சனியுடைய ஆதிக்கம்னா மேற்கு திசைக்கானது, சூரியன்னா கிழக்கு திசைக்கானது, இப்போ செவ்வாய்னா தெற்கு திசைக்கானது. அப்போது எந்த திசை யாருக்கு ஆளுமைகளை கொடுக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆண் குழந்தைகளா, பெண் குழந்தைகளா, அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க, தந்தை என்ன பண்ணுறாங்க, இல்லை முன்னோர்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் கர்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ கர்மா அப்படிங்கிறது அந்த வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஜாதகத்தை நான் வீட்டை வச்சு சொல்லுவேன். நான் உங்கள் ஜாதகத்தை சொல்ல முடியும். வீட்டை வச்சு 100% சொல்லலாம். வீடு தான் உங்கள் ஜாதகம். 5 பேர் இருப்பாங்கல்ல சார் வீட்டில். ஆமாம், 5 பேருடைய கண்டிப்பாக எல்லாமே அந்த வீடு தான் தீர்மானிக்கும். நம்ம நினைக்கிறோம் இந்த இப்போ வந்து ஜாதகத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கணுங்கிற அந்த வீடு தான் முடிவு பண்ணும். நிறைய இடங்களில் சமீபத்துலேயும் கூட நம்ம காரைக்குடியில் பார்த்தோம். நிறையா காரைக்குடி, சிவகங்கை, கானாடு காத்தான், இந்த ஏரியா, ஆத்தங்குடி, இந்த ஏரியாலாம் போனீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மாளிகை மாதிரி வீடு இருக்கும். அங்கே ஒரே ஒரு பாட்டி மாமட்டு இருப்பாங்க. ஏன் அந்த வீடு வந்து ஒரு 10 குழந்தைகளை வச்சுக்கல? இதே அப்படியே பின்னோக்கி வந்தீங்கன்னா ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைய அரண்மனைகள் இருந்துச்சு. இன்றைக்கி பேர் சொல்கிறதுக்கு ஒரு அரசர்கள், அந்த அரசு வாரிசுகள் இல்லை. ஏன் அந்த இடத்துல ஒரு ஆட்கள் கூட வச்சுக்கல? இதெல்லாம் வந்து இந்த மயன் வாஸ்துன்னு ஒரு கும்பல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, பழைய காலத்து வாஸ்துன்னு. அதெல்லாம் கிடையாது. அப்போ வாஸ்துங்கிறது என்னன்னே தெரிய மாட்டேது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு. யூடியூப்பில் வாஸ்துன்னு பேசுனா வாஸ்து நிபுணர். இன்னைக்கு காலகட்டம் அப்படியே ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் வாஸ்துன்னு பேசுனா ஒரு வாஸ்து நிபுணர். அப்போ இந்த வாஸ்துன்னா அடிப்படை என்னன்னே தெரியாது இன்றைக்கி வந்துட்டாங்க. அவங்களாம் வந்து சொல்கிறது தான் இந்த மேற்கு பார்த்த வீடு ஆகாது, தெற்கு பார்த்தது ஆகாது, வடக்கு பார்த்த வீடு தான் பணத்தை கொடுக்கும், கிழக்கு பார்த்த வீடு தான் அது உண்மை இல்லையா சார்? வடக்கு பார்த்த ஒன்றுமே கொடுக்காது. வடக்கு பார்த்த வீட்டில் எத்தனை பேர் கடங்காரனாக இருக்கான்னு வாங்க காமிக்கிறேன். நான் ஆயிரக்கணக்கான வீட்டில் கடங்காரனாக இருக்காங்க, வாங்க நான் காமிக்கிறேன். அப்போ எந்த திசை தான் சார்? எல்லா திசையும் நல்ல திசை தான். உங்களுடைய கட்டமைப்பு, கட்டிட அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கான நல்லது கெட்டது, ஆரோக்கியம், பண வரவு, செல்வ செழிப்பு, வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே அதுதான் தீர்மானிக்கும். இப்போது சமீபத்தில் ஒரு 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 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மிக பிரபலமான ஒரு வாஸ்துன்மார் ஒரு வீடு கட்டுறாரு. பார்த்து கட்டுறாரு. தென்மேற்கில் மலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கட்டுறாரு. கடைசியில் என்னாச்சுன்னா அவர் அந்த வீட்டை விற்கிறதுக்கு இப்போ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்து கட்டின வீடு 7 கோடி ரூபா செலவு பண்ணி கட்டின வீடு. இப்போ அதை விற்கணுங்கிறாரு. ஏன் அப்படி கொடுக்குறாரு? அப்போ அது காரணம் என்னென்னா அவருடைய கணிப்பு, அவருடைய வாஸ்து, இந்த ப்ரெடிக்ஷன் 100% தவறு அப்படிங்கிற நான். நீங்கள் தென்மேற்கில் மலை இருந்தால் ஒரு மலை அப்படிங்கிறது நம்ம 10 அடிக்குள்ளே 20 அடிக்குள்ளே ஒரு மலையை சுருக்க முடியாது. அப்போ தென்மேற்கில் மலை இருந்துச்சுன்னா தென்கிழக்கில் அதே மலை வரும். இப்போ வடமேற்கில் தென்மேற்கில் மலை இருந்து சப்போஸ் தென்வடல் இருந்துச்சுன்னா அது வடமேற்குலேயே அந்த மலை உயரமாக தானே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கிட்ட தென்மேற்கில் மட்டும் கொண்டு அந்த மலையை உருண்டை பிடிச்சி வைக்க முடியுமா? பிள்ளையார் அங்கே வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த கால்குலேட்டிவ் கூட இல்லாத தென்மேற்கில் மலை இருந்தால் ஜெயிச்சிருவோம், தென்மேற்கில் மலை இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிடலாம், தென்மேற்கில் மலை இருந்தால் ஒன்றுமே ஆக முடியாது, வேஸ்ட்டு. அப்போது வாஸ்துனா அடிப்படையில் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. இதை தான் நானும் என் நண்பர் ரவிராமனாவும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 2012-13 காலகட்டத்தில் நான் அவரும் ஒசூரில் தான் 2 பேரும் சந்திச்சுக்கிறோம். இதை வாஸ்து அப்புறம் வாஸ்துவில் பயணிக்கிறோம். நிறைய விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து 2023க்கு அப்புறம் தான் இந்த வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நாங்கள் வர்றோம். அதுக்கு முன்னாடி வாஸ்து வகுப்பு எடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கே நாங்கள் வரவே கிடையாது.
இப்போ இதில் ஆய்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வந்து ஆய்வு செஞ்சு தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு வர்றோம். இன்றைக்கி அப்படியே வர்றாங்க கிடையாதே. அப்போ இந்த வாஸ்துல அனுபவம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தெரியாத வந்து நிறைய உருட்டல்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் எனக்கு வாஸ்து தெரியும்னு ஒரு ஒரு வீடியோக்கள் போடுறாங்க. அவங்க வாஸ்தை பற்றி பேசுகிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்கிறாங்க, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்கள், வித்தியாசமாக கண்டுபிடிங்க, அனுபவங்களை வந்து நீங்கள் பகிருங்க. ஒரு வீட்டில் ஒரு தவறு மட்டும்தான் அதை நடக்குமா? அப்போது ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான தவறுகள் இருக்குது. ஒரு மனுஷனை ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கொண்டு வாங்க. நான்லாம் ஒரு சாதாரணமாக தான் இருந்தோம். இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதனாக, ஒரு வெற்றி அடைஞ்ச மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு வாஸ்து தான் காரணம். இன்றைக்கி வாஸ்துவில் நீங்கள் போதும் போது அளவுக்கு பணம் கொடுக்கும். அது உங்கள் வீடு உங்களை என்ன தந்தளவுக்கு கொண்டு போகும். நீங்கள் ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னா அந்த வாஸ்து மூலியமாக தொடலாம். வாஸ்துவில் அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. என்னோட இப்போ என் டீம் இருக்கிறாங்க அப்படின்னா என் டீம் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வந்து வழி நடத்துவோம். தப்பாக யாருமே கைட் பண்ணக்கூடாதுங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆய்வுக்கு போகிறாங்க. ஒருத்தவங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இதை திரும்ப ஏற்கனவே நான் பதிவிட்டிருந்தேன், மீண்டும் பதிவிடுறேன். ஒரு இளம் பெண் வந்து திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்து கணவன் வீட்டில் அந்த பொண்ணுக்கு இருக்க விருப்பம் இல்லை, சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இது கொங்கு மண்டலத்தில் நடந்த விஷயம். அப்போ அந்த வீட்டை ஆய்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 பேர் போங்க, அவங்கள்ட்ட ஒரு பர்மிஷன் வாங்க, அது என்னென்ன தவறுகளுக்குன்னு ஆய்வு செய்யுங்க, அதை எடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டை ஆய்வு செய்து என்னென்ன தவறுகள் இருக்குது, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து இதே மாதிரி ஒரு 10 வீடுகளை நம்ம வந்து இது நடந்த வீடுகள் எல்லா வீடுகளையும் நம்ம நேரடியாக போய் பார்த்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் இது உண்மை, இது பொய், இது வாஸ்துனா இதுதான் வேலை செய்யுது அப்படிங்கிறது எடுத்தோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஜாதகம் வந்து ஒரு டைம்லன்னா ஒரு நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அந்த பொண்ணு திருமணம் முடிச்சு 1 மாதத்துலேயே சூசைட் பண்ணிச்சு. இது மாதிரியுமே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அல்பாயுஸ்ல போயிடுவாங்க. ஆமாம். அப்போ அது ஜோதிடம் தப்பா, என்ன சொல்றது? இல்லை, நம்ம ஜோதிடர்களை நான் தப்புன்னு சொல்லமா, ஜோதிடத்தை கணிக்கக்கூடியவங்க சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் வந்து குறைவுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, பட் குறைவான ஆட்கள் இருக்கிறாங்க. என்னென்னா இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம், யூடியூப் வந்ததுக்கப்புறம் 1 வார வகுப்பு, 10 நாள் வகுப்புலாம் ஜோதிடத்தில் போட்டாங்க. அந்த 10 நாள் வகுப்புலேயே ஜோதிடத்தில் மேக்ஸிமான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் அதை ஜோதிடத்தை கண்டுபிடிச்சேன், நான் தான் வாஸ்தை கண்டுபிடிச்சேன்னு நிறைய கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பூதம் கிளம்புன மாதிரி. ஏன்னா இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி காலகட்டம். இந்த காலகட்டம் 2034க்கு அப்புறம் டோட்டலாக அவுட் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு 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 பிரம்மாண்டத்தின் உச்சம், அதே மாதிரி பிரச்சனைகளின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூழ்நிலைகள். ஸோ அதனால் இதெல்லாம் வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் தான் பிரபலியத்தை கொடுக்கும். அதே இது 34க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அப்போது இந்த மாதிரி இடங்களை தான் நாங்கள் ஆய்வு செய்யணும், திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ இந்த இளமையால் திருமணம், இளமையில் திருமணம் முடித்து திருமணத்தில் பிரிவு, இந்த இளமை காலகட்டத்திலேயே வந்து இறப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது இல்லைங்களா? இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கெலாம் நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவாகவே இளமை காலத்தில் அப்பா இருக்கிறப்ப சின்ன வயசுலேயே அந்த பையன் அப்படிங்கிறது இறக்கிறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்போ இதே வந்து தந்தை இறந்து மகன் காரியங்கள் பண்ணுறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. பட் என்னென்னா இந்த இளமையிலேயே குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயங்கள். இந்த இடத்த நிறைய இடத்த நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம். இது வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு இடத்துல நடந்துச்சு. ஒரு குழந்தை வந்து ஒரு கிணத்துல ஒரு இதில் சிக்கி அந்த குழந்தை இறந்துச்சு. அந்த இடத்த ஆய்வு செய்கிறப்போ பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு தென்மேற்கில் கிணறு, அதே வீட்டுக்கு தென்கிழக்கில் ரோடு குத்தலோ, தென்கிழக்கில் தலைவாசல்கள் அமைப்போ அந்த இடத்துல இருந்துச்சுன்னா இளமை பருவத்திலேயே மரணத்தை கொடுத்துரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2வது குழந்தைக்கு. அது என்ன கணக்கு சார் 2வது? அதுதான் பொதுவாகவே வந்து வடக்குங்கிறது முதல் குழந்தை, கிழக்குங்கிறது 2வது குழந்தை எடுப்போம். அப்போது அந்த மாதிரி வந்து இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய இடங்கள் எங்களால் காமிக்க முடியும். அப்போது வீடு தான் இதுக்கு வேலை செய்தான்னா 100%. ஏன்னா அந்த பையனோட ஜாதகத்தை எடுத்து நாங்கள் பார்த்தா ஜாதகம் சூப்பராக இருக்கும். இந்த பையன் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த அமைப்பு இருக்குது. அப்புறம் எப்படி அவர் இறந்தார் அப்படின்னா அந்த வீடு வேலை செய்யுது. இப்போ அகால மரணத்துக்குமே வீடு தான் 100% வீடு தான் அகால மரணத்துக்கு காரணம். நீங்கள் இயற்கையாகவே மரணங்கள் வருது, இயற்கையாகவே நோய்வாய்ப்படுறாங்கன்னா அது வந்து கால சூழ்நிலைகள் எடுத்துக்கலாம். பட் அகால மரணம் ஏற்படுதுன்னா 100% வாஸ்து தவறு இருந்தால் தான் ஏற்படும்.
ஆனால் முன்னோர் சாபம் இருந்தால் தானே சார் அகால மரணம் வரும்லாம் சொல்கிறாங்க. முன்னோர் சாபம் விட்டதை நீங்கள் போய் பார்த்தீங்களா? சொல்கிறது தான் சார். அதுதாங்கம்மா, எல்லாமே போகிற போக்கில் அடிச்சு விட்றது தானே. ம். முன்னோர்கள் சாபம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது, என்னென்னமோ சாபங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் யாருமே நேரடியாக பார்த்து நேரடியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணல. பண்ணல. இப்போ ஆஸ்தில் வந்து நான் நேரடியாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ம். இந்த தலைவாசல் இருந்தால் தப்புங்கிறேன். அக்னி வாசல் வச்சிருங்க. அக்னியில் வந்து நீங்கள் வந்து ரோடு குத்தல் வருது. அதே வீட்டுக்கு தென்மேற்கில் கிணறோ தென்மேற்கில் போர்வெல்லோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இளம் வயதிலேயே மரணத்தை கொடுக்கும், பிரிவை கொடுக்கும், டைவர்ஸை கொடுக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியாது, யார் ஒருத்தர் இறந்துருவாங்க, இப்படிலாம் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். இதே இடத்துல நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து நீங்கள் கொடுங்களேன், இந்த தோஷங்கள் இருக்குது, நிவர்த்தி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாமே. 100ல் 2 பேர் சொல்கிறது கூட ஆள் இல்லை. நீங்கள் அவ்வளோ, ஏன்னா இப்போ இதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒதுங்கி ஓரமாக இருக்கிறாங்க. எல்லாம் இந்த 1 வாரம் 10 நாள் 1 மாதம் படித்தது இன்றைக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. பட் அதனால தான் மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கும் கூட காலையில் ஒரு வீடு நான் வாஸ்து பார்க்க தான் போயிட்டு தான் வர்றேன் இன்டர்வியூக்கு முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஒரு ஜோதிடர் வாஸ்து கற்றுக்கிட்டு எனக்கு மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்னு சொல்லி போயிருக்கார். போய் அந்த வீடு வாஸ்து பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட அந்த வீட்டை உடச்சி இடித்து வேலை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணி அங்கே நடந்துச்சான்னா அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பெண்ணுக்கு இன்றைக்கி வரைக்கும் திருமணம் நடக்கலை. திருமணத்துக்காக தான் கூப்பிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. திருமணம் நடக்கலை. அந்த பையனுக்கு படிச்சுட்டு இருக்கார். அவருடைய தந்தைக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகள். அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு நடக்கவே முடியல. கால் முட்டி பிரச்சனை, வயிறு பிரச்சனை, நிற்கவே முடியல. இந்த வாஸ்து நிபுணர் போய் 2 டைம் பார்த்துருக்காரு. 2 டைம் ஒரு 30,000 60,000 பணத்தை வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ போய் கேட்டால் கர்மாங்கிறாராம். இதை நீங்கள் போய் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ அந்த வாஸ்து நிபுணருக்கு திருமணம் நடந்துச்சுன்னா கிடையாது. முதல்ல நான் என்னைய மாற்றிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் வாஸ்துல ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் நான் வந்து இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அறிவுரை சொன்னதில் சரியாக இருக்கும். நானே ஜெயிக்க முடியலன்னா நான் ஊருக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ ஒவ்வொரு வாஸ்து நிபுணர்களுக்கும் சரி, ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் கர்மான்ருவாங்க. ஏன்னா அதுக்கு தானே விடை கிடையாது. என் கர்மா பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் அப்படிலாம் நான் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. நம்மளால மாற்றவே முடியலன்னா அந்த வேலையை ஏன் செய்யணும்? ஒரு வாஸ்து நிபுணர்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்களுக்கே வாஸ்து பார்க்க என்னை கூப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பண கஷ்டம் வந்து கூப்பிடுவாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஆரோக்கிய குறைபாடு வந்து கூப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா ஒரு விபத்துகள், ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்குது, தீர்க்கவே முடியலைன்னா கூப்பிடுவீங்க. இல்லை சொத்து தகராறு இருக்குது, இல்லை சொத்தை யாராவது ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் என்னை கூப்பிடுவாங்க. இல்லாட்டி எதுக்கு என்னை கூப்பிட போகிறீங்க? அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டா நம்ம போய் ஏதாவது தப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து பிரச்சனைக்கு அதிக பிரச்சனை பண்ணி விட்டு வந்துடுறாங்க. நிறைய இடங்கள் அந்த வீட்டில் வாழவே முடியாத பண்ணி விட்டு வந்து வீட்டை காலி பண்ணி போனவங்களும் நிறையா இருக்கிறாங்க. தெரியாமல் பண்ணிடுறாங்களா சிறுதல்? வாஸ்துல நிறைய ஆழமான விஷயங்கள் நிறையா இருக்குமா. நிறைய இடங்களில் தவறான வாஸ்து அமைப்புகள் கோடிகளை கொடுக்கும், சூப்பராக இருப்பாங்க. அதே இடத்துல போய் அந்த தவறை சரி பண்ணுறப்போ இவங்க ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்க. அப்போ அதுக்கு அது சரி பண்ணாமலே விட்டுறலாமா? சரி பண்ணக்கூடாது. யாருக்கு என்ன அமைப்புன்னு இருக்குல்ல. இப்போது ஒருத்தர் ஒரு அரசு ஊழியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிழக்கடைப்பட்ட வீட்டில் இருந்தாருன்னா சூப்பராக இருப்பார். கிழக்கடைப்பட்ட வீடு? ஆமாம். அங்கே போய் ஒரு ஜன்னலை வச்சிங்கன்னா அவருக்கு ப்ரொமோஷன் இருக்காது, ப்ரொமோஷன் ஆகி போயிடுவார். அங்கே போய் கிழக்கு ஜன்னல் வைங்க அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். அப்போ இந்த வாஸ்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வாஸ்து கிடையாது. வாஸ்து வந்து நிறைய அற்புதங்களை செய்யும், ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். வாஸ்துல நீங்கள் ஒரு மாற்றம் செஞ்சால் 30 நாளில் கிடைக்கணும், 30 நாளில் கிடைக்கணும். வாஸ்துல மாற்றம் செஞ்சால் 30 நாளில் 30 நாளில் மாற்றம் கிடைக்கணும், மாற்றம் கிடைக்கும். 6 மாதம் 1 வருஷம்லாம் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். 30 நாளில் கிடைக்குன்னா கிடைக்கும், 15 நாளில் மாற்றம் கிடைக்குன்னா கிடைக்கும். ரெக்கார்டு இருக்குது, நாங்கள் பேசி நாங்கள் சக்ஸஸ் ஆன ரெக்கார்டு இருக்குது. நான் ரெக்கார்டு கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போட்டு விடலாம் தாராளமாக. யாருக்கு பண்ணணுங்கிறது இருக்குது. அவர் கூட நீங்களே கூட நேரடியாக பேசலாம். பேசி கேட்டுட்டு இவர் வந்தாரா, இவர் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்களா, எத்தனை நாள் நடந்துச்சு, நீங்களே கேட்டுகிட்டே பண்ணுங்கள். எதுவுமே நம்ம வந்து ஒன்று எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை நம்ம வந்து நிரூபிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது உண்மை. அது நாங்கள் பார்க்கக்கூடியது எங்கள் டீம் சார்பாக, என் குழு சார்பாக யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது எல்லாமே 100% உண்மையை தான் சொல்லுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. நாங்கள் ஒவ்வொரு வீடுமே வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா
இன்றைக்கி இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா இந்த வயதானவர்கள்லாம் நிறைய அந்த வாஸ்துல வந்துட்டாங்க. வயசானவங்க அப்படின்னா பெண்களும் வர்றாங்க, ஆண்களும் வர்றாங்க. இவங்களாம் போய் வீட்டுக்கு அவங்களால நடக்கவே முடியறதில்ல. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இந்த வீடு நல்லா இருக்குங்கிறாங்களா, சேர் போட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்றாங்க. வாஸ்துன்னா அது கிடையாது. முதல்ல வாஸ்து நம்ம பார்க்க போனோம்னா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அப்போது அந்த வீட்டை வந்து ஃபஸ்ட்டு அது எந்த திசை பார்த்த வீடு, அதை வந்து முதல்ல மெஷர்மெண்ட் எடுக்கணும். 2 மாடியாக இருந்தாலும் 1 மாடியாக இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் இது என்னென்ன பலன் கொடுக்கும், எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு, அந்த வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சா, இது உண்மையா பொய்யா, அப்போ நான் சொன்னது அந்த வீட்டில் நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி, அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அங்கே இதை மாற்றுங்கன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் சொல்ல அது மாட்டேன். வரைக்கும் நான் மாற்றுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே அங்கே நடந்திருந்தா தான் நம்ம அடுத்து சொல்லக்கூடியது நடக்கும். நடக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடியது எதுவுமே கேட்கக்கூடிய விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்கலைன்னா, நான் எது சொன்னாலும் வேஸ்ட் இல்லை. அப்போது ஒரு வீட்டை வந்து நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து பார்க்க தெரியணும். ஒவ்வொரு பகுதிகளையும் எடுத்து அதை ஆய்வு செய்து பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் 100% பலன் கொடுக்க முடியும்.